Welcome to Something Different. இந்த வருஷத்துலேயே மிகப்பெரிய ஹைப்போடு ரிலீஸ் ஆன படம் தான் நம்ம தலைவரோட கூலி. ஸோ இந்த படத்தில் என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, ஸோ அந்த மேஜிக்கல் நம்பர்ஸான 1000 crores இந்த படம் டச் பண்ணுமா பண்ணாதா, அண்ட் இந்த படம் எல்சியூவா இல்லையா, அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா பண்ணலையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல். ஸோ இதுக்கு மேலே வேலை பேசாமல் சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ போட்டு வீடியோவை ஆரம்பிச்சிருவோமா? ஸோ இந்த வருஷம் தலைவர் சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுற விதம் டைட்டில் கார்டு ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது உண்மையிலே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு தேட்டரில். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம தலைவரோட என்ட்ரியும் வேற லெவல் மாஸாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸே நம்ம தலைவர் தான். ஸோ ஜெயிலர் படத்தில் கொடுத்த ஆக்டிங்கை விட இந்த படத்தில் இன்னும் பயங்கரமாகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு படத்தில் வந்து தலைவருக்கு பயங்கரமான ஒரு ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அவரோட ஏஜுக்கும் அவர் பண்ணுற ஸ்டண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. என்னதான் நிறைய சீன்ல டூப் போட்டிருந்தாலும் மேக்ஸிமம் சீன்ஸை வந்து தலைவர் பண்ணியிருக்காரு. அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட் சீன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஹாஸ்டல் ஃபைட் சீன், செகண்ட் ஹாஃப்ல வர அந்த மேன்ஷன் ஃபைட், ரெண்டுமே வேற லெவலாக இருந்துச்சு தேட்டரில். ஸோ தலைவருக்கு ஏஜ் ஜஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சொல்லலாம், ஏன்பா அவர்கிட்ட இல்லாத காசா, அவர் பண்ணாத ஒர்க் அவுட்டா, அதா இதான்ட்டு என்ன வேணாலும் சொல்லலாம். அவங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படி, நம்ம எவ்வளோதான் அவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் நம்மளோட பாடி ஃபிட்னஸை நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். நம்ம 80s 90s அந்த டைம்ல நம்ம பார்த்த அதே ஸ்பீடை இப்போவும் கண்டினியூ பண்றாரு அப்படின்னா அது பெரிய விஷயம் தான். தலைவரோட மாஸ் மட்டும் இல்லாமல் அவரோட பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா இருக்கும். அதனால தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது. இவரை தாண்டி மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூவெல்லாம் இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா எனக்கு எல்லா கேரக்டர்ஸும் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எந்த கேரக்டர்ஸும் சொல்ல முடியாது. ஸோ நான் லியோ படத்தோட ரிவ்யூலே சொல்லி கேரக்டர்ஸை வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக காட்டல அப்படின்னு. அண்ட் அந்த ஒரு தப்பை இந்த படத்தில் நடக்கல. அவர்களோட கேரக்டர் இந்த படம் ஃபுல்லாக வரும். அப்படி ஃபுல்லாக வந்தாலும் அந்த கேரக்டர் வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ வரைக்கும் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. சத்யராஜ் அவர்கள் என்னதான் கம்மியான ஸ்க்ரீன் டைமில் வந்து அவரோட கேரக்டரை வச்சு தான் மொத்த படமும் ட்ராவல் ஆகும். மஞ்சுமல் பாய்ஸில் நடித்த ஷோபின் அவர்களும் இந்த படத்தில் ஒரு செமையான ரோல் பண்ணி, அண்ட் அவரும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லியாகணும். உபேந்திரா நாகார்ஜுனா கேரக்டர் வந்து பெருசாக ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் என்னன்னே தெரியல, இந்த ரோலெக்ஸ் அப்படின்ற கேரக்டருக்கு அப்புறமா லோக்கி அவர்கள் எந்த படம் எடுத்தாலும் இந்த ரோலெக்ஸ் கேரக்டரை பீட் பண்ணுற மாதிரி எந்த கேரக்டர் இருக்குது அப்படின்றத ஒரு கம்பேரிசனை போட்டு விட்டுறாங்க. ஆனால் என்ன கேட்டால் ரோலெக்ஸ் அப்படின்ற கேரக்டர் ரோலெக்ஸ் மட்டும்தான். அது அந்த டைமுக்கு பக்காவாக ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அதே கேரக்டரை திரும்பி ரீக்ரியேட் பண்ண முடியாது. அதை லோக்கி அவர்களாலே மறுபடியும் பண்ண முடியாதுன்ட்டு தான் சொல்லுவேன். அதே மாதிரி நாகார்ஜுன அவர்களுடைய கேரக்டரும் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்க்ரீன் டைம் கம்மியாக இருந்தாலும் அவர் வர சீன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அவரும் செம்மையாக பண்ணியிருந்தாரு. நம்மளுக்கு என்னதான் அவர் வில்லனாக இருந்தாலும் ஆந்திராவில் அவர் பெரிய ஹீரோ, பெரிய ஸ்டார். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம லோக்கி அவர்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உபேந்திரா அவர்களுடைய கேமியோ வந்து இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்கன்றதுனால நம்மளுக்கு அது அவ்வளோ பெரிய சர்ப்ரைசிங்காக தெரியல. இவர் வந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இவரோட என்ட்ரிக்கு ஒரு பயங்கரமான பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த மற்ற சின்ன சின்ன காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்க அது சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அந்த பயங்கரமான ஒரு வில்லி கேரக்டர் ஒன்று வரும். ஸோ அந்த கேரக்டர் இந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி அவர்கள் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு சீனாக தான் அன்ஃபோல்ட் ஆகுது. ஒவ்வொரு கேரக்டர்ஸை பொறுமையாக இன்ட்ரோ பண்ணி படத்துடைய கதையை மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல இன்டர்வெல்ல விடுவாங்க. இன்டர்வெல்ல நம்ம என்னதான் கெஸ் பண்ண மாதிரி இருந்தாலும் படத்தில் அந்த சீனோட பார்க்கும்போது உண்மையிலே செம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. கூலி படத்துடைய செகண்ட் ஆஃப். ஸோ படத்தோடைய செகண்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் செகண்ட் ஆஃப் மொத்தமாகவே ஒரே ஆக்ஷனாகவே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃப் இன்னும் பயங்கரமாக இருக்கும். படத்துடைய கிளைமேக்ஸில் அமெரிக்கான அவர்களோட கேமியா வரும். கேமியா உண்மையிலே டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ டீசெண்டாக காமிச்சிருந்தாங்க. நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்துக்கு பார்ட் 2க்கு லீட் கொடுத்துருக்கலாம். பட் ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல. இருந்தால் நம்ம அமெரிக்கான் கேரக்டருக்கு கொஞ்சம் வெயிட்டேஜாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் இவரோட கேரக்டர் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாமல் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கேரக்டர் வந்து
வந்து டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் படத்துடைய கிளைமேக்ஸில் படத்துடைய ஃப்ளாஷ்பேக்கை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ உண்மையிலே அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக தலைவரோட டிஏஜிங் போர்ஷன் வந்து செம்மையாக இருந்துச்சு. சூப்பர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டிஏஜிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தக் லைஃபோடைய நம்ம ஆண்டவரோட டிஏஜிங் தான். ஸோ அந்த டிஏஜிங்கை பீட் பண்ணுற மாதிரி இந்த கூலியில் தலைவருக்கு பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக லியோவில் சொதப்புனதே அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை காமிச்ச விதம் தான். ஸோ அது இந்த படத்தில் நடக்கலை. ஸோ சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த இடத்துல கூஸ் பம்ப்ஸ். அண்ட் இந்த படத்தோட எண்டிங் வந்து மாஸாக இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் படத்தோட எண்டிங்கை வந்து ரொம்ப கிளாஸாக கொடுத்து முடிச்சிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் வந்து படத்தில் பண்ண ஸ்டன்ட் சீன்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு ஃபைட் சீனும் ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும். சூப்பராக பண்ணியிருந்தாங்க நம்ம அன்பறிவு. அடுத்து நம்ம ஆண்டவரை வச்சு டைரக்ட் வேறு பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த கூலியில் இன்னொரு பெரிய 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 ப்ளஸ் வந்து என்னென்னா நம்ம அணியோருடைய பேக்ரவுண்ட் என்னன்னே தெரில. மற்றவங்களுக்கு பண்ணுறதை விட தலைவருக்கு பண்ணால் மட்டும் தீயா இறங்குறாரு. தலைவருக்கு பண்ணுறோம் தீயா இருக்கணும்ல. எப்படி ஜெயிலர் படத்தில் நம்ம அணி அவர்கள் தரமான சம்பவம் செஞ்சாரோ அதே மாதிரி கூலி படத்துலையும் ஒரு தரமான சம்பவம் செஞ்சுருக்காரு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி பூஜா ஹெக்டே அவர்கள் வெறும் மோனிகா சாங்கில் தான் வராங்க. பட் அந்த சாங்லேயும் ஷௌபின் அவர்கள் ஸ்கோர் பண்ணிட்டாரு. படத்துக்கு சினிமாட்டோகிராஃபியும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் படத்துடைய ப்ளஸஸ். படத்துடைய மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாலே பார்க்காத ஒரு ஸ்டோரி அப்படின்னு எல்லாம் இல்லை. நார்மலாக ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான் எடுத்திருக்காரு. ஆனால் இதில் பண்ண ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால இன்ட்ரெஸ்டிங்காக போகும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எங்கேயுமே பெருசாக மைனஸ் அப்படின்னு எனக்கு தோணல. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்து மேலே இருந்த ஹைப்பை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், இல்லைன்னா மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். சர்ப்ரைஸான விஷயத்தெல்லாம் முன்னாடியே இவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது பண்ணாமல் இருந்ததில் வந்து சர்ப்ரைஸ் மூமெண்ட்டு சர்ப்ரைஸாகவே இருந்திருக்கும். சர்ப்ரைஸாக இல்லைன்றதுனால தான் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாமல் போச்சோ என்னவோ தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜெயிலர் படத்துக்கும் இந்த படத்துக்கும் கம்பேரிசன் போகுது. ஸோ ரெண்டு படமும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் என்ன கேட்டால் வேற நான் வேற. ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த எல்சியூ கனெக்ட் இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதுவும் நம்ம ஆண்டவரும் தலைவரும் போடுற ஃபைட்டு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த படம் எல்சியூலாம் இல்லை, கம்ப்ளீட்லி ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். ஸோ இப்படியெல்லாம் நடந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். லோக்கி தான் அதை யோசிக்காமல் விட்டாரு. சொல்லியிருந்தா அப்படியே மிதக்கிற அடேங்கப்பா எப்படி இருக்கும். ஸ்பாய்லர் பண்ண மாட்டேன்னு மொத்தத்தையும் பண்ணிட்டியடா அப்படின்னு கேட்கலாம். நானும் இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு தான் போனேன். எனக்கு ஏமாற்றம் தான் இருந்துச்சு. ஸோ நான் ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இப்போவே சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம லோக்கி அவர்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இந்த படம் எல்சியூக்குள்ள இல்லைன்னு. ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த படம் அந்த மேஜிக்கல் நம்பரான 1000 crores தொடுமா தொடாதா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த படம் வேர்ல்டு வைடாக 300 crores கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பட் இந்த படத்துக்கு ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கு. அமீர் கான் கேமியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா நார்த்தில் இன்னும் பெருசாக கிளிக்காக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்றத மட்டும் கண்டிப்பாக 1000 crores அடிக்குதோ அடிக்கலையோ அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம கொடுக்குற டிக்கெட் ப்ரைஸ்க்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து படம் 70 to 80% சாட்டிஸ்ஃபைங் ஆகிடுச்சு. 20% ஏன் இடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இந்த எல்சியூ கனெக்ட் எல்லாம் எதிர்பார்த்தேன். அப்புறம் முன்னாடியே சர்ப்ரைஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதனால எனக்கு அந்த 20% லைட்டாக இடிக்குது. மற்றபடி தலைவர் ஃபேன்ஸுக்கு ஒரு தரமான ட்ரீட் தான். தாராளமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பார்க்க முடியாதுல்ல. ஏன்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இதை விட மோசமான படத்துக்கெல்லாம் யூஏ கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த படத்துக்கு ஏ கொடுத்தாங்கன்னு எனக்கு இன்னுமே புரியல. ஒத்துக்கிறேன், ரத்தம் தெறிக்க நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் இந்த சீனுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு எந்த ஒரு சீன் பார்க்கும் போதும் தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணி. என்ன கேட்டால் ஃபேமிலியோடவும் இந்த படத்தை பார்க்கலாம். அவ்வளோ ஒரு கொடூரமான விஷயங்கள் எல்லாம் இல்லை. ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாஸ் மசாலா ஒரு பக்காவான ஆக்ஷன் மூவி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த கூலியை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ பக்கா ஒரு தியேட்டர் மெட்டீரியல் படம் தான் இந்த கூலி. ஸோ ஓகே காய்ஸ், வீடியோ ரொம்ப 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 லென்த்தாக போயிடுச்சு. அதனால் வீடியோவை முடிச்சிடலாமா? நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அப்படியே வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போகாமல் ஒரு லைக்கை போட்டு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஒரு நல்ல கண்டென்ட் உங்களை தேடி வரும். ஸோ பாய் காய்ஸ்.